என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சோலார் கம்பி தான், அதாவது கரண்ட் பாஸ் ஆகிறதுக்காக நேற்று கூட நம்ம ஒரு வேலை பார்த்த காசுல இருந்து ஒரு 400 ரூபாய்க்கு அந்த பில்லு கூட வச்சுருக்கோம். காட்டுதான் கடைசியாக முடிஞ்சா 400 சில்லரை வந்துச்சு. 400 ரூபா கொடுத்தோம். 3.5 கிலோ வாங்கியிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிலமை எனக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4-5 வீடியோ போட்டுட்டோம். இன்னைக்கு எனக்கு வந்தது, அதாவது எப்படின்னா என் கூட இருக்க விவசாயிகளுக்கே என் கஷ்டம் தெரியாது. அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இன்னைக்கு எத்தனை வாழையை சாய்ச்சிது, இன்னைக்கு எத்தனை வாழையை சாய்ச்சிது நக்கலாக சிரிச்சுக்கிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்மளை மாதிரி விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கே இந்த நஷ்டம் தெரியல. இந்த வாழைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாய்ச்சிருக்கு. நம்ம கிட்டத்தட்ட 65 ரூபா பக்கம் செலவு பண்ணிட்டோம். 60 ரூபாயிலிருந்து 65 ரூபாயை தாண்டியே இருக்கலாம். இது இல்லாமல் நம்ம இந்த தண்ணி பாய்க்கிறது வந்து போகிற செலவு எதையுமே சேர்க்கலை. இப்படி எங்களை பல வழியில் நஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த காட்டு பன்றிகள். அதாவது நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சிரிப்பாக இருக்குது. இங்கே உண்மையாகவே எங்கள் கிராமத்தில் விவசாயம் பண்ணுற ஒரு சில விவசாயிகளே, அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கவங்க இந்த மாதிரியாக உள்ளவங்களே, இன்றைக்கி ஒரு 20 வாழை தான் பிடுங்குச்சாப்பா அப்படிங்கிற மாதிரியா. அதான் நம்ம செலவு பண்ண தொகை இதெல்லாம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியத்தான் செய்யும். நம்ம எந்த அளவுக்கு கடன் வாங்கி பண்ணுறோம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்தை மாத்திரம் நம்பி இருந்தாலும் சிக்கலில் மாட்டிக்கிடும்னு சொல்லிட்டு வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம். மூடை தூக்கி தான் கொண்டு வந்து அதில் கிடைக்கிறத பசியும் பட்டினியுமா மூடை செமந்து இதிலலாம் முழுக்க முழுக்க நம்மளே களை எடுக்க வேலை பார்க்க அப்படின்னு கிட்டத்தட்ட பல ஆயிரங்களை செலவு பண்ணிட்டோம். ஒரு 40,000 ரூபா பக்கம் செலவு பண்ணிட்டோம். அப்போ நமக்கு இதில் இவ்வளோ நஷ்டம் ஆயிருக்கு. இதை கேட்கறதுக்கோ நமக்கு உதவி பண்ணதுக்கோ யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கோம். இன்றைக்கி என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. இது இன்றைக்கி என் வயலில் ஒரு 570 வாழை தான் இருக்குது. இது வரைக்கும் 400 வாழையை காலி பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 100 வாழை இருக்குது. இன்னும் ஒரு 2 நாள் வர வாய்ப்பு இருக்குது. அதை முடித்ததுக்கப்புறம் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, என் வயலை முடித்தா பக்கத்து வயா அப்படியே போய்கிட்டே இருக்க தான் போகுது. இப்போ எனக்கு வந்து அதே பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கு வரதான் போகுது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து நாங்கள் விவசாயம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இப்போது நேற்று நடக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இதே பிரச்சனை தான். இந்த வருஷம் நமக்கு ரொம்ப தீவிரம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம நெல் நடுவை இதெல்லாம் நட முடியும். நெல் நடுவை நட்டோம் அப்படின்னா துப்புரவாகவே, அதாவது ஒரு நெல் கூட அறுக்க முடியாத அளவுக்கு அந்த சேத்துல முக்கி வச்சுட்டு போயிடுது அந்த பன்றிகள். இது மேலே நெல் பைத்து மேலே உருண்டு. அதனால தான் இப்போ நம்ம ஒரு 3 வருஷம் வாழை போட்டோம். 3 வருஷத்தில் எந்த விதமான லாபம் அப்படின்னு சொல்லவே முடியாது. 3 வருஷமாகவே தொடர்ந்த நஷ்டம்தான். 2 வருஷம் நம்ம நெல் பயிர் கிழங்கு வகைகள் இந்த மாதிரியா போட்டிருந்தோம். அதுலேயும் பல நஷ்டங்களை தான் சந்தித்தோம். இங்கே விவசாயம் பண்ணுறதே ஒரு சவாலான விஷயந்தான் இருக்குது. இதில் இந்த மாதிரியா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு 25 வாழை இப்படியே பார்த்தீங்கன்னா என் பின்னால் ஃபுல்லாகவே முழுக்க அழிச்சிட்டு, இன்றைக்கி கூட நம்ம சோலார் போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தான் வந்தோம். ஏற்கனவே 40,000 செலவு பண்ணிட்டோம். இதில் நமக்கு 60,000 ரூபாய்க்கு வருமானம் கிடையாது. ஆனாலும் அம்மா அப்பா இதெல்லாம் பார்க்கும்போது பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு, இதோட நஷ்டம் தெரியும் விவசாயிகள் எல்லாருக்குமே. நம்ம பிள்ளையை வளர்த்த மாதிரி தான் வளர்க்குறோம். இதில் அவங்களுக்கு மனசு கேட்காம இப்போ கூட இனிய சோலார் கம்பியெல்லாம் நேற்று கூட வாங்கிட்டு இருந்தேன். ஒரு எருத்து பாஸ் ஆகிறதுக்கு 400 ரூபா கொடுத்து. மனசு கேட்கலை அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் நம்ம மேற்கொண்டு இதில் முதலீடு சோலார் பேனல் ஏதோ ஒன்று ரெடி பண்ணி செட் பண்ணால் கூட அது எருத்தடிக்கும். ஆனாலும் திரும்ப மறுபடியும் உள்ளே வந்து நமக்கு ஒரு நஷ்டப்படுத்துச்சு அப்படின்னாலும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அதையும் செய்ய போகிறோம். அது அவ்வளோ உத்தரவாதமாக சொல்ல முடியாது, வராதுங்கிறதெல்லாம். இதை தொடர்ந்து வரும். இதை ஒரு கூண்டு வச்சு பிடிச்சி தரலான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு ஆரம்பத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் வரும்போதே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது போக பார்த்திங்கன்னா நம்ம கிராம மக்கள் அனைவருமே போய் பக்கத்தில் இருக்கவங்க அதிகாரிகள்கிட்டலாம் மனுவாக நிறைய கொடுத்தோம். இங்கே யாரும் வந்து பார்க்கவும் இல்லை. எங்கள் நஷ்டத்தை புரிஞ்சுக்கிட யாருமே கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே காலையில் ஒரு வீடியோ போட்டோம். திரும்பவும் மறுபடியும் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது செப்டம்பர் 12ஆம் தேதி, இன்றைக்கி காலையில், இந்த 12ஆம் தேதி காலையில் தான் பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நாசம் பண்ணியிருக்குங்குது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதிலேருந்து நம்ம இந்த கடத்தெல்லாம் நம்ம கடன் வாங்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இதிலேருந்து வெளிவரதுக்கு ஒரு வருஷத்தில் வெளியே வந்துடுவோம். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா வேண்டாம் அப்படின்னு விவசாயத்தை விடும்போது எங்களுக்கு மாத்திரம் இல்லை, இதால் பல குடும்பத்துக்கு போகிற அந்த விவசாய பொருட்கள் தங்கும். என்னாகும், இதை இனி யாரும் விவசாயம் பண்ணு அப்படின்லாம் கட்டாயப்படுத்த முடியாது. என் நிலத்தை நான் தரிசாக கூட போடுவேன். இங்கே யாரும் என்ன கேட்கவும் முடியாது, கேள்வி கேட்க முடியாது. நீ விவசாயம் பண்ணித்தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. இப்போ என்னைய மாதிரியே பல விவசாயிகள் அந்த மாதிரி நினைக்கும் போது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உணவு பற்றாக்குறை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். இப்போ எங்கள் கிராமத்தில் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது.
இதை யாராவது ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் விவசாயிகள் சந்தோஷப்படுவோம். அதாவது இதை சொல்ல வார்த்தை இல்லை. இங்கே நாங்கள் ஒரு 4 மாதமாகவும் தூங்கவும் முடியல. இரவு நேரங்களில் வந்து இங்கே காவல் காக்கவும் வழி இல்லை. ஏன்னா அங்கே கரடிகள் தொல்லையும் இருக்குது. எப்போ வந்து யாரையும் கடிச்சு வச்சாலும் கேட்க ஆள் கிடையாது. எங்களுக்கு உதவி பண்ணவும் யாரும் இல்லை. பார்க்கலாம் இதே நிலைமை எத்தனை நாள் தொடருதுன்னு. இங்கே பார்க்கலாம், நீங்கள் என் பின்னால் 570 வாழை போட்டிருந்தோம். ஒவ்வொரு வாழைக்குமே கிட்டத்தட்ட 60லேருந்து 65 ரூபா செலவு. 4 மாதம் பாதுகாத்துட்டோம். இப்போது நீங்கள் பின்னால் பார்க்குறது நம்ம வயதான். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிஞ்சி போனால் ஒரு 100 வாழை நிற்கிது. இதுவும் இன்னும் 2-3 நாளுக்குள்ளே கண்டிப்பாக அழிச்சிரும். அப்போ நான் அந்த 35,000 25,000 கொடுத்து அந்த சோலார் போட்டும் என் முதலீடு ஃபுல்லாக அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 ரூபா வரைக்கும் எனக்கு இதில் 80,000 ரூபா கிடைக்காது கண்டிப்பாக வாழையில். ஏன்னா நமக்கு நாள் பிந்திட்டு நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் வெட்டினா கூட ஓரளவு அதாவது முதலீடாக கிடச்சிருக்கும். இப்போ நமக்கு காற்றுல சாயும், இப்படி இயற்கை பேரழிவுலையும் மறுபடியும் நம்ம இதை ரெடி பண்ணி கொண்டு வந்தாலும் போயிடும். அப்போ நம்ம மேல் முதலீடு போட வழி இல்லை, கையில் பணமும் இல்லை. திரும்ப திரும்ப இதில் நம்ம நஷ்டப்படவும் முடியாது. இன்னையோட நம்ம இந்த வாழை விவசாயத்தை இந்த வயலையே நம்ம தரிசாக தான் போட போகிறோம். இதுக்கு நம்ம தண்ணி கூட பாய்க்கிறதுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மாறிட்டோம். முடியலை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அங்கே விவசாயிகள் கஷ்டத்தை கேட்க யாருமே இல்லையே. அப்போ நம்ம என்ன செய்ய? இப்போ நம்ம விலை இல்லை, விலை பற்றாக்குறை அப்படின்னா யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. அது நம்ம மேலே தான் தப்பு. இப்போ வெண்டைக்காவை பார்த்தீங்கன்னா பன்றிகள் வருதுன்னு ஊடு பேராக செஞ்சோம், 5 ரூபாய்க்கு தான் போய்கிட்டு இருக்கு. அதை நம்ம யார்கிட்டையும் குறையாக சொல்ல முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அழிவுகளை கேட்க யாருமே இல்லை. இது அதாவது இயற்கையாக மழை பெஞ்சு வெள்ளம் வந்து அந்த மாதிரி போனால் கூட நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வளர்த்த பயிர் ஃபுல்லாகவே பாருங்கள், நம்ம கண்ணு முன்னாலே இப்படி அழிஞ்சு சீரழிஞ்சு கிடக்கிறத பார்க்கும்போது தினமே நம்மளால் சாப்பிட முடியலை, சரியாக தூங்க முடியலை. அதாவது ஒரு வாழ்வாதாரமே பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே வேறு வழி இல்லை, விவசாயத்தை விடுறதை தவிர அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை போகுது. பார்க்கலாம், ஏதாவது உதவிகள் கிடைச்சா. அரசாங்கம் நிறைய விவசாயிகளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட ஏதாவது ஒரு உதவி பண்ணுனா, அதாவது விவசாயிகள் அடுத்து விவசாயத்தை தொடர்ந்து பண்ண ஒரு அதாவது போனது போயிடும், எங்களோட முதலீடு கிடைச்சா கூட எங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டோம். விவசாயம் பண்ணுறது சொன்னாலும் சொல்லாட்டாலுமே பெரிய சவால் தான். நம்ம 14 வருஷத்தில் 1 ரூபா கூட லாபம் சம்பாதிச்சதே கிடையாது. ஏதோ நம்ம கடமை விட்டுறக்கூடாது, பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தா சிரிப்பாங்க, கேவலம் அப்படிங்கிற ஒரு மானக்குறையாயிரும் அப்படிங்கிறதுக்காக பண்ணதும் முடியலை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் வரும்போது யாராலையுமே தாங்க முடியாது. இதோட நம்ம வயிற்றெரிச்சல், அதாவது எப்படின்னா ஒரு வயிற்றெரிச்சல் தாங்க முடியாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எத்தனை நாளோ சாப்பிடாம பசியும் பண்ணியுமா இருந்து வெட்டியிருக்கோம், களை வெட்டியிருக்கோம். அதோட அருமை எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும். போனது போகட்டும், நல்லது நடந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரியா முடிச்சுக்கிட்டேன். பேசக்கூட முடியலை நம்மளால்.